ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கான செலெக்ஷன் பேட்ச் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளானை தான் இந்த வீடியோல நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே நீங்க அப்ளை பண்ணலாம். இதோட சிலபஸ் பாத்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு சிலபஸ் என்ன மாதிரி கொடுத்திருக்காங்களோ அதே மாதிரி தான் செக்ஷன் கண்ட்ரோலருக்கும் சிலபஸ் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பேட்டர்ன் தான் வேரி ஆகுது. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 60 கொஸ்டின் கேட்குறாங்க. ரீசனிங்ல 20 கொஸ்டின். அது போக பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரல் அவேர்னஸ்ல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர் இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்சி மாதிரி கொடுத்துட்டு ஒரு டிஸ்கிரிப்டிவ் மாதிரி கொடுத்துட்டு அதுல நாம என்ன புரிஞ்சிருக்கோமோ அதுக்கு கீழே ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ நீங்க கட் ஆஃப் கிளியர் பண்றதுக்கு இந்த மேக்ஸ் ரீசனிங் ரொம்ப நல்லா படிச்சாலே இதுலயே உங்களுக்கு 80 கொஸ்டின்ஸ் கவர் ஆகிரும். அது போக இந்த ஆர்சி மாதிரி கொடுக்கறத ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல இருந்து என்ன புரிஞ்சிருக்கீங்களோ அதுல இருந்தா கொஸ்டின் கேட்க போறாங்க. கண்டிப்பா இந்த பார்ட் இருக்க 2 செக்ஷனை விட ஈஸியா தான் இருக்க போகுது. அப்போ ஓவராலா பாத்தீங்கன்னா மொத்தமே நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது 2 சப்ஜெக்ட் தான். மேக்ஸும் ரீசனிங்கும் நல்லா போக்கஸ் பண்ணிட்டீங்கனாலே செக்ஷன் கண்ட்ரோலர் எக்ஸாம் ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிபேட் எக்ஸாம் இருக்கும். ஸோ டே 1ல என்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னா மேக்ஸ்ல வேதிக் மேக்ஸ் படிக்கணும். இதுதான் மேக்ஸுக்கு பேசிக் ஆனது. ஏன்னா இதுல 2x2 மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட், 3x3 மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட், ஸ்கொயர் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட், ஸ்கொயர் ரூட், கியூப் எடுக்கிறதுக்கான ஷார்ட்கட் எல்லாமே சொல்லி கொடுத்துருப்போம். இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க படிக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளிபிகேஷன். ஏன்னா இதுல போர்டு மாஸ் ரூல் படி நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு இங்க படிச்ச அந்த அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட், பெர்சன்டேஜுக்கான ஷார்ட்கட் எல்லாத்தையும் அப்ளை பண்ணி சிம்பிளிபிகேஷன்ல ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் வேதிக் மேக்ஸ் டே 1ல படிக்கணும். அதுக்கப்புறம் சிம்பிளிபிகேஷன் கொஸ்டின் சால்வ் பண்ணணும். டே 3ல அகைன் சிம்பிளிபிகேஷன் பார்க்கணும். ஸோ டே 4ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல நீங்க என்ன படிக்கணும், ரீசனிங்ல அனாலஜி டாபிக் முடிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸ்ல நம்பர் சீரிஸ் பாக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் டே 5ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல ஃபிகர் கம்ப்ளீஷன் டாபிக் பாக்குற மாதிரி இருக்கும். மேக்ஸ்ல நம்பர் சீரிஸ் பாக்குற மாதிரி இருக்கும். டே 6லயும் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல நம்பர் சீரிஸ், ரீசனிங்ல ஃபிகர் கம்ப்ளீஷன் டாபிக் படிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பேசிக்கான டாபிக்ஸ். ஓகே, சோ இந்த டாபிக்ஸ் எல்லாமே படிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வீக் அரித்மெட்டிக் பார்க்கும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா இப்பவே நாம வேதிக் மேக்ஸ்ல 2x2 மல்டிப்ளிகேஷன், 3x3 மல்டிப்ளிகேஷன் ஒரு கொஸ்டினுக்கான சிம்பிளிபிகேஷன் கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறத நல்லா கத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் அரித்மெட்டிக் கொஸ்டின் பார்க்கும்போது அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு இங்க சிம்பிளிபிகேஷன்ல கொஞ்சம் ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணிருப்போம் இல்லையா, அந்த ஸ்பீடை வச்சு அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? சோ இப்படியே நம்ம படிப்படியா படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா மேக்ஸ்ல நம்பர் சிஸ்டம்ல இருந்து ட்ரிக்னாமெட்ரி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜியோமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி வரைக்கும் ஓவராலா ஒரு 15 டாபிக் மேலேயே உங்களுக்கு கவர் ஆகும். டேட்டா இன்டர்பிரேஷன், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்னு எல்லா டாபிக்குமே கவர் பண்ணிடுவோம். 60 மார்க். ஏன்னா மெயினா மேக்ஸ்ல 60 மார்க் கேட்கறாங்க. இதுல 60க்கு 60 எடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களோட ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் எல்லாத்தையும் நீங்க அட்டென்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் தான் இருக்கும். மேக்ஸோட பேசிக்ஸ் படிக்கணும். அதுக்கப்புறம் கால்குலேஷனோட ஸ்பீடு இம்ப்ரூவ் பண்றதுக்கு சிம்பிளிபிகேஷன் சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்பர் சீரிஸ். ஓகே, சோ இந்த 6 நாள்ல இந்த டாபிக்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சாட்டர்டே, அதாவது நெக்ஸ்ட் சாட்டர்டே உங்களுக்கு அந்த டாபிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சிம்பிளிபிகேஷன், அனாலஜி, நம்பர் சீரிஸ், ஃபிகர் கம்ப்ளீஷன் இந்த டாபிக்ல இருந்து நெக்ஸ்ட் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? சோ இன்னைக்கு தேர்ஸ்டே, நாளை கழிச்சு சாட்டர்டே. இந்த சாட்டர்டேல டெஸ்ட் இருக்காது. ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளானே நாம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ நெக்ஸ்ட் சாட்டர்டே ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். அந்த சாட்டர்டே ஃபர்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட் முடிஞ்சதும் அந்த செகண்ட் வீக்குக்கான பிளான் கொடுத்துருவோம். அதுக்கு அடுத்த சாட்டர்டே பாத்தீங்கன்னா செகண்ட் வீக்குக்கான டெஸ்ட் இருக்கும். அதுலயே பாத்தீங்கன்னா தேர்ட் வீக்குக்கான பிளான் கொடுத்துருவோம். இப்படியே ஒவ்வொரு வாரமும் கொடுக்கக்கூடிய பிளானை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா செக்ஷன் கண்ட்ரோலர் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். அதுக்கப்புறம் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ரிப்பீட்டடா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணணும். சோ இது எல்லாமே முடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 3 மாசம் இல்லைன்னா 4 மாசத்துக்கிட்ட நமக்கு டைம். சோ பேசிக்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பாக்குறதுக்கு ஒரு 3 to 4 months ஆகும். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். எல்லாத்தையும் முடிச்சு வர்றதுக்கு கரெக்டா 4 months ஆகிரும். ஓகேவா? அதனால இப்ப இருந்தே செக்ஷன் கண்ட்ரோலர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். இதுக்கான ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் சாட்டர்டே இருக்கும். ஓகே, சோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க, இந்த எக்ஸாமுக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலன்னா நம்மள பேட்சை பத்தின
பத்தின இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் டேட் வந்து நவம்பர் 17ல இருந்து டிசம்பர் எண்ட் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அடுத்த ஹியரிங் வந்து அக்டோபர் 30ன்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகே, கேட் வந்து ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குரூப் டி எக்ஸாம் மேபி போஸ்ட்போன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அக்டோபர் 30ல ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த டேட்லயே நவம்பர் 17லயே குரூப் டி எக்ஸாம் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, எதுவா இருந்தாலும் உங்களோட ப்ரிப்பரேஷனை மட்டும் விட்டுறாதீங்க, கன்சிஸ்டன்டா படிங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாம் பத்தி நிறைய கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. எக்ஸாம் கேன்சல் ஆகுமா, போஸ்ட்போன் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ எதை பத்தியுமே ஒரி பண்ணாம கரெக்டா வீக்லி பிளானை ஃபாலோ பண்ணுங்க. பிளான் எல்லாமே முடிச்சிட்டீங்க அப்படின்னா ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. எந்த ஒரு எக்ஸாமுக்குனாலும் 100க்கு உங்களோட டார்கெட் வந்து 85ல இருந்து 90 வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கட் ஆஃப் மட்டும் நான் கிளியர் பண்ண போறேன் அப்படின்னு படிக்காதீங்க. ஓகேவா? எப்பவுமே எந்த ஒரு எக்ஸாம்லனாலும் நான் ஒரு டாப்பரா செலக்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி படிங்க. நீங்க டாப்பர் ஆகணும் அப்படின்னா நோட்டிபிகேஷன் வந்ததுமே அதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணணும், உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ரயில்வே பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாமுக்குமே சிலபஸ் வந்து சேம் தான். மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில எக்ஸாமுக்கு வந்து டெக்னிக்கல் வந்து இருக்கும். நீங்க இந்த 4 சப்ஜெக்டையும் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா என்டிபிசி, குரூப் டி, செக்ஷன் கண்ட்ரோலர், ஏஎல்பின்னு எந்த எக்ஸாம்னாலும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? நான் செக்ஷன் கண்ட்ரோலருக்கு அப்ளை பண்ணிட்டேன் மேடம், எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்சும் இதுல வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். படிக்க ஆரம்பிங்க. உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். உங்க கையில இருக்கக்கூடிய மொபைல் போன், லேப்டாப்பை நல்ல விதமா பயன்படுத்துங்க. ஸோ லாஸ்ட் சாட்டர்டே கூட நம்ம ஆர்ஆர்பி குரூப் டிக்கான மெகா லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்திருந்தோம். ஓகே, இனி நெக்ஸ்ட் சாட்டர்டே வந்து அடுத்த லைவ் டெஸ்ட் வந்து கொடுக்க போறோம். ஸோ கொடுக்கக்கூடிய லைவ் டெஸ்ட், கிளாஸஸ் எதையுமே மிஸ் பண்ணாம அட்டென்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500. ஆனா நம்ம நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறதுனால ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் பண்ணதும் அவங்க கொடுக்குற ஜிபே நம்பருக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே இது 1 இயருக்கு மட்டும் எனக்கு கிளாஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுல வந்து செக்ஷன் கண்ட்ரோலருக்கு மட்டும் கிளாஸஸ் இல்ல, ஆர்ஆர்பி குரூப் டிக்கான கிளாஸஸ், ஏஎல்பி, என்டிபிசி எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸும் இதுல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இதுல கவர் ஆகும். பேங்க், பியூ அண்ட் கிளர்க் எக்ஸாம்ஸும் இதுல வந்து கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரி குரூப் டி எக்ஸாமுக்கு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பெர்ஃபெக்டா ஆப்ல உங்களுக்கு கொடுத்துட்டோம். நீங்க படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம். ஆனா ஸ்டார்டிங்ல படிக்க ஆரம்பிக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சரி ஒரு நோட்டிபிகேஷன் வருது, எல்லாரும் அப்ளை பண்றாங்க, நம்மளும் அப்ளை பண்ணி வைப்போம், எல்லாரும் எக்ஸாம் எழுத போகும்போது நாமளும் எக்ஸாம் எழுத போவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த அப்ளை பண்றதுக்கும் எக்ஸாம் எழுத போறதுக்கும் இடையில இருக்க டேஸ்ல நாம என்ன பண்ணணும், படிக்கணும். படிச்சு அதை டெஸ்ட் எழுதி பார்க்கணும். அப்பதான் நமக்கு என்ன மாதிரி எக்ஸாம்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, எப்படி நம்ம ஹை லெவல்ல ஸ்கோர் பண்ணி ஒரு போஸ்டிங் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தோணும். ஓகேவா? ஆனா படிக்காம எக்ஸாம் எழுத போகாதீங்க. ஓகே, ஜஸ்ட் அப்ளை பண்ணி மட்டும் வச்சுட்டு ஒரு லக்ல கிடைச்சா எனக்கு போதுங்கிற மாதிரி நீங்க வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகாதீங்க. படிக்கணும். டே அண்ட் நைட் உட்காந்து படிச்சா மட்டும் தான் இங்க போஸ்டிங் வாங்க முடியும். சக்சஸுக்கு வேற எந்த ஷார்ட்கட்டுமே கிடையாது. ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி இந்த ரெண்டுமே போடுறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சோ அப்ப என்ன பண்ணுங்கன்னா படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? காம்படிட்டிவ் எக்ஸாம் நான் எழுதணும்னு முடிவு பண்ணிட்டீங்கனாலே படிக்க ஆரம்பிங்க. அதை எழுதுறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லிருவாங்க, நான் பேங்க் எக்ஸாம் படிக்கிறேன், எஸ்எஸ்சி படிக்கிறேன், ரயில்வே படிக்கிறேன். யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது. நம்ம சக்சஸ் தான் எல்லாருக்கிட்டையும் சொல்லணும். ஓகேவா? ஏன்னா ஆரம்பிக்கும் போதே எல்லாரும் சொல்லுவாங்க அது அவ்வளோ பெருசு, அவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி. எந்த ஒரு தொழில்னாலுமே சரி நம்மளோட எஃபர்ட்டை யாரு கண்ணுக்குமே காட்டக்கூடாது. ஓகேவா? சோ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா ஒரு நாள் வந்து எஃபோர்ட் போடும்போது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே சில பேருக்கு சக்சஸ் கிடைக்கும். அப்போ அதே இது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஒரு சின்ன ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா கூட மத்தவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பயமும் பதட்டமும் வந்துடும். அதுக்காக நம்மளோட எஃபர்ட் எல்லாமே ஹிடனா உட்காந்து நம்ம போடணும். நம்மளோட சக்சஸ் மட்டும் தான் மத்தவங்களோட கண்ணுக்கு தெரியணும். அந்த மாதிரி உட்காந்து ஹிடனா உட்காந்து படிங்க.
இப்பெல்லாம் நிறைய சோர்ஸ் வந்துருச்சு. ஸோ படிக்க ஆரம்பிங்க. இப்பதான் 18 வயசு ஆகுது அப்படின்னா இன்னைக்கே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. எங்க இருந்து படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு டைம் தான் 1899 பே பண்ண போறீங்க. உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே இதிலே கவர் பண்ணி கொடுத்துருவோம். உங்க வீடு தான் கோச்சிங் சென்டர். ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்களா, அதே காலேஜ் ஒர்க் எல்லாம் போக மீதி டைம்ல ஹாஸ்டல்ல சும்மா தான் உட்காந்துருப்போம். அந்த டைம்ல நம்ம லேப்டாப்பா இருக்கட்டும், மொபைல் போனா இருக்கட்டும், எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு என்ன படிச்சா பாஸ் பண்ணுவோமோ அது எல்லாத்தையும் பாருங்க. கண்டிப்பா படிக்கிறது எப்பவுமே வேஸ்ட் ஆகாது. படிங்க. ஓகேவா? சோ நீங்க வந்து இது பண்ணா பாஸ் பண்ணிருவீங்க, அது பண்ணா பாஸ் பண்ணிருவீங்கன்ட்டு எதுவுமே நான் சொல்ல போறது இல்ல. படிச்சீங்க அப்படின்னா யாரா இருந்தாலும் பாஸ் பண்ணிருவீங்க. நீங்க ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், இல்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கலாம். நான் படிச்சுதான் என் குடும்பத்தை காப்பாத்த போறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் ஸ்டோரி சொல்லுவாங்க. சோ எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஃபுல் ஸ்டாப். இந்த கதையெல்லாம் விட்டுட்டு படிக்க ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா மத்தது எல்லாமே நடக்கும். ஓகே, நாம வந்து ஒரு புவர் ஃபேமிலியா இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி, நம்மளோட ஸ்டாண்டர்டை நாம வந்து மேல கொண்டு போகணும். நம்ம ஃபேமிலிக்கும் சரி, நமக்கும் சரி ஒரு மரியாதையை கொண்டு வரணும் அப்படின்னா இன்னைக்கு உட்கார்ந்து படிச்சோம் அப்படின்னா நாளைக்கு அந்த மரியாதையா இருக்கட்டும், இல்ல அது பினான்சியலா ஒரு சப்போர்ட்டா இருக்கட்டும், எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். ஓகே, சோ படிக்க ஆரம்பிங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நெகட்டிவ் பீப்புளை விட்டு தள்ளி இருங்க. ஓகேவா? ஏன்னா நம்மளை சுத்தி எவ்வளோ நெகட்டிவ் பீப்புள் இருந்தாலும் நாம பாசிட்டிவா இருந்தோம் அப்படின்னா அவங்களால நம்மள ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நிறைய பேரோட அந்த மைண்ட் செட்டா இருக்கட்டும், மனசா இருக்கட்டும், யாராவது ஒண்ணு நெகட்டிவா சொல்லிட்டா கூட ரொம்ப டிப்ரெஸ் ஆகி அப்படியே உட்காந்துருவாங்க. சோ நெகட்டிவ் பீப்புளை இக்னோர் பண்ணுங்க. அவங்கள வச்சு நம்ம லைஃப்ல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வாழ்ந்தாலும் சொல்லுவாங்க, தாழ்ந்தாலும் சொல்லுவாங்க. ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு உங்களோட கரியர் என்னவோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு படிங்க. ஓகேவா? சோ படிக்கணும். ஓகே, அந்த 18 வயசு 20 வயசுல வர டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் அப்படியே விட்டு ஒளிச்சிருங்க. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப் ஷார்ட்ஸ்ன்னு அதுல நிறைய பசங்க வம்பாயிட்டு இருக்காங்க. சோ அந்த இன்ஸ்டால எல்லாம் போய் ரீல்ஸ் பாக்குறதுல நமக்கு என்ன கிடைக்க போகுது? தேவையில்லாம அந்த ரீல்ஸை தள்ளி விட்டுட்டே இருங்க. யூடியூப்ல ஷார்ட்ஸை தள்ளி விட்டுட்டே இருங்க. காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் காலையில விடிஞ்சா கூட அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. அவ்வளவு ஷார்ட்ஸ் இருக்கு, அவ்வளவு இன்ஸ்டா ரீல்ஸ் இருக்கு. அதுக்குள்ளெல்லாம் போய் நாம இதாகிடக்கூடாது. என்னெல்லாமோ ஆப் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஃபியூச்சருக்கு என்ன பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரி உட்கார்ந்து படிங்க. ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, எங்க இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியலனா அவங்களுக்கும் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். நாளையில இருந்து ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்ண போறாங்க. சோ நீங்க குயிக்கா ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.